சவுதி அரேபியாவின் மக்காவில் அமைந்துள்ள மஸ்ஜித் உல் ஹராம் பள்ளிவாசலுக்குள் இருக்கும் ஒரு புனிதமான கிணறு தான் ஜம்ஜம். இஸ்லாமியர்களின் புனித தலமான காபாவின் கிழக்கே சுமார் 20 மீட்டர் தொலைவில் இது அமைந்துள்ளது. இந்த கிணறு சுமார் 30 மீட்டர் ஆழமும் 1.8 முதல் 2.66 மீட்டர் விட்டமும் கொண்டது. இஸ்லாமிய வரலாற்றின்படி இந்த கிணறு பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு இறைவனின் கட்டளைப்படி தோன்றியது. நபி இப்ராஹிம் அவர்கள் தனது மனைவி ஹாஜர் மற்றும் அவர்களது குழந்தை இஸ்மாயில் ஆகியோரை மக்காவின் பாலைவனத்தில் விட்டு சென்றபோது தாகத்தினால் குழந்தை இஸ்மாயில் அழுதார். அப்போது ஹாஜர் அவர்கள் தண்ணீருக்காக சஃபா மற்றும் மர்வா மலைகளுக்கு இடையே 7 முறை ஓடினார்கள். இறுதியில் ஜப்ரீல் அவர்கள் பூமியை தமது காலால் அல்லது இறக்கையால் கீறிய போது அங்கிருந்து ஒரு நீரூற்று வெளிப்பட்டது. ஹாஜர் அவர்கள் அந்த நீரை ஜம்ஜம் என்று கூறியவாறு சேகரிக்க தொடங்கினார்கள். அதனால் இந்த நீருக்கு ஜம்ஜம் என்று பெயர் வந்தது. முஸ்லிம்கள் இந்த ஜம்ஜம் நீரை மிகவும் புனிதமாக கருதுகின்றனர். நபி முகமது அவர்கள் இந்த நீரை ஆசிர்வதிக்கப்பட்ட நீர் என்றும் நோய்களுக்கான நிவாரணி என்றும் கூறியுள்ளனர். இந்த நீரை அருந்துவதால் உடல் ஆரோக்கியம் மேம்படும், நோய்கள் குணமாகும் என்ற நம்பிக்கை முஸ்லிம்களிடையே உள்ளது. மேலும் இந்த நீர் பசியை அடக்கி தாகத்தை தணிக்கும் வல்லமை கொண்டது என்றும் நம்பப்படுகிறது. ஜம்ஜம் நீர் இயற்கையாகவே சுத்தமாகவும் கிருமிகள் இல்லாமலும் இருப்பதாக அறிவியல் ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. இதில் கால்சியம் மற்றும் மெக்னீசியம் போன்ற தாதுக்கள் அதிக அளவில் உள்ளன. இது உடலுக்கு தேவையான ஆற்றலை அளிப்பதுடன் எலும்புகளை வலுப்படுத்தவும் உதவுகிறது. பயணம் மேற்கொள்ளும் முஸ்லிம்கள் இந்த ஜம்ஜம் கிணற்றிலிருந்து நீர் அருந்துவதும் தங்கள் ஊர்களுக்கு எடுத்து செல்வதும் ஒரு முக்கிய சடங்காக கருதப்படுகிறது. இந்த புனித நீர் ஒரு தெய்வீக கொடை என்றும் இது விசுவாசத்தையும் பக்தியையும் அல்லாஹ்வின் அற்புத சக்தியையும் பறைசாற்றுகிறது என்றும் அவர்கள் நம்புகின்றனர். சவுதி அரசாங்கம் இந்த கிணற்றின் தூய்மையையும் புனிதத்தையும் பேணி பாதுகாப்பதில் மிகுந்த கவனம் செலுத்தி வருகிறது.